மதுரையிலிருந்து வந்திருக்காங்க திரு வைரமணி அம்மா அவர்கள் அவர்களுடைய உரையை ஆற்றுவார்கள். அதுக்கு முன்பு எங்களுடைய செயலாளர் சிறு வார்த்தைகள். மதுரையிலிருந்து வந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல எல்லா கருத்தரங்கத்துக்கும் போவாங்க. இவங்க பாடகின்னு கூப்பிடுவாங்க. என்னன்னா ஏதாவது ஒரு பாட்டு, அந்த பாட்டை எடுத்து அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி அப்படி சொல்லக்கூடிய நபர் அவங்க. அதே போல அவங்க சொந்தமா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கோவில்ல அந்த பணியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 25 வருஷமா அதை செஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் அரசியல்லையும் அவங்க ஒரு முக்கிய பொறுப்பாளராகவும் இருக்கிறாங்க. நாளை கூட ஒரு மாநாடு இருக்கு, நாங்க போகணும் அப்படிங்கிறது. அதனாலதான் இன்னைக்கு அவங்க மத்தியானம் லேட்டா வந்தாங்க, இல்லைன்னா காலையிலே வந்திருப்பாங்க. அப்ப அரசியல் பணியிலையும் அவங்க இருக்கிறாங்க, ஆன்மீக பணியிலையும் இருக்கிறாங்க, ஜோதிட பணியிலும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிறப்பை சொல்லி அவர்களுடைய வசம் இந்த மேடையை ஒப்படைக்கிறோம். நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று ஆசிரியர் சொல்கிறதே, நடப்பதையே சொல்வதண்டு காவிரி ஜோதிடமே. நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று ஆசிரியர் சொல்கிறதே, நடப்பதையே சொல்வதுண்டு காவிரி ஜோதிடமே. முடிந்த நிலை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே, முடிந்த நிலை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. எதிர்காலத்தை வென்றிடலாம் வெற்றி நிச்சயமே, எதிர்காலத்தை வென்றிடலாம் வெற்றி நிச்சயமே. சாஸ்திர குருமார்களான எனது ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயா, கரூர் ஆணிலை பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கும், அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிறுவனர் ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும், திருச்செந்தூர் வடிவேலர் ஐயா, வடிவேல் ஐயா, மார்க்கண்டேயர் என்ற வடிவேல் ஐயா, அவந்த குருமார் மூன்று குருமார்களையும் தொழுது, மற்றும் அச்சையா மதுரை அச்சையா ஜோதிட நிலையம் ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்த 1.5 வருடம் கற்றுக் கொடுத்த ஆசிரியரான சிவராம கணேசன் ஐயாவையும், அவருக்கு அந்த நிறுவனத்தின் தலைவரான தேனி சங்கர் ஐயாவையும் கைதொழுது, என் தருணத்தில் கைதொழுது உங்களிடம் உரையாற்றுகிறேன். தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் வழி அறிந்தால், அதாவது தன் வழி அறிந்தால் வெற்றி நிச்சயம். எப்படிங்க சார்? முதல்ல ஒரு ஜாதகம் பிறந்த ஒரு பிறப்பு பிறந்ததும் என்ன பண்றோம்? ஒரு பிறப்பு பிறந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? ஜாதகம் பார்க்குறோம். அப்ப ஜாதகம் பார்க்குறோம், சரி. இது ஒரு 10 வயசு வரைக்கும் தாய்மார்கள் பெற்றோர்கள் அந்த பிள்ளைய பராமரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 வயசுல ஒவ்வொரு ஜோதிடரும், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் வழி கட்டாயம் அறியணும். ஜாதகத்தை பார்க்கறது மாதிரி ஜாதகத்தை பார்த்து தான் அந்த தன் வழியை கண்டுபிடிக்கணும். எப்படி? உங்களை வளர்க்குற 15 வயசு வரைக்கும் வளர்க்குறதுக்கு அந்த தாய் தகப்பன் உதவி செஞ்சாங்க. இப்ப இனி அந்த தாய் தகப்பன் உதவி செய்யறவங்க பிறப்பதற்கு கிரகங்கள் உதவி செய்தன, நீ ஜெனிப்பதற்கு கிரகங்கள் உதவி செய்தன. அப்ப அந்த கிரகத்துல 9 கிரகத்துல ஒரு கிரகம் உனக்கு உன்னைய தன் வழியா நடத்தி செல்லுது. அத முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா அந்த கிரகம் வழி நடத்தும். ஒரே கிரகமே வழி நடத்துமா அப்படின்னா அது அப்படி இல்லை. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகருக்கு லக்னாதிபதி வழி நடத்துவார், அந்த லக்னாதிபதி உதவி செய்வார். அதை நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த லக்னாதிபதியை கைப்பிடிச்சு அந்த காலதேவனோட ஆசியோட அந்த காலத்தை கடந்து சென்றால் வெற்றி நிச்சயம். அத மாதிரி ஒரு சிலருக்கு என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, அதாவது பாண்டவ வழி வந்தவர்கள், அதாவது அரச மர வழி வந்தவர்கள்னு இதை சுருக்கமா சொல்லலாம். அதாவது நல்ல வழியில வம்சாவளியா வாழையடி வாழையா வாழ்ந்த வம்சத்தை அரச மரத்துக்கு ஈடா சொல்றாங்க.
புரியுதுங்களா? அதை வந்து அரச மரத்துக்கு ஈடா வந்து சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதுல வாழையடி வாழையா வாழ்றதுக்கு மரம் விருட்சம், அந்த விருட்ச சாஸ்திரத்தை அதை ஒப்பனை பண்றாங்க. அப்ப அப்ப அந்த வகையில அது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இது கர்ணவழின்னு ஒண்ணு உண்டு. கர்ணவழினாக்கா கர்ண வழியில் வந்தவர்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டாதான் அந்த கிரகங்கள் வந்து உதவி செய்யுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அதை எப்படி சொல்றது அப்படின்னா, அதாவது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தீட்டுன்னு கூட வச்சுக்கலாம். இந்த தீட்டு வந்து சேராது. அப்ப வந்து ஒரு 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 செயல்ல ஒரு தீட்டு வீடு அப்படின்னு வச்சுக்கலாம், ஒரு மரண வீடுன்னு கூட வச்சுக்கலாம். அப்ப அது வந்து அபசகுனம்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த கர்ணவழியில் வந்தவங்களுக்கு இந்த அபசகுனத்துல செஞ்சாதான் நல்லா இருக்கும். பாத்துக்கோங்க, புரியுதுங்களா? 6, 8, 12 6, 8, 12 அந்த லக்னாதிபதி 6, 8, 12ல இருக்கும்போது செய்யும் போதுதான் அந்த கர்ணவழி வந்தவங்களுக்கு அந்த நன்மை நடக்குது. இப்ப இந்த பாண்டவர் வழி வந்தவங்க, அரச மர வழி வந்தவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, கேந்திரத்துல அந்த நன்மை செய்யற கிரகம் வந்து கேந்திரத்துல இருக்கும்போது நம்மளுக்கு அந்த நன்மை நடக்குது. அதே மாதிரி ஒருத்தருக்கு 1ஆம் அதிபதி உதவி செய்தா, 2ஆம் அதிபதி உதவி செய்தா, 3ஆம் அதிபதி உதவி செய்தா, இப்படி 12 அதிபதிகள்ல எந்த அதிபதி தனக்கு உதவி செய்யறாரு இல்லையா அதை விடுங்க. இல்ல கர்ணநாதன் உதவி செய்யறாரா, இல்ல நட்சத்திரநாதன் நமக்கு உதவி செய்யறாரா, இல்ல நாள்நாதன் கிழமைநாதன் நம்மளுக்கு உதவி செய்யறாரா, இல்ல இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா மாசம் வந்து உதவி செய்யுங்க. நீங்க பிறந்த மாசத்துல இருந்து அந்த மாசம் வந்து உதவி செய்யும் நம்மளுக்கு. மாசநாதன், அதாவது மாசத்துக்குரிய அந்த தெய்வம் வந்து நம்மளுக்கு உதவி செய்யுதா அப்படின்னு நம்ம முதல்ல கட்டாயம் கண்டுபிடிக்கணுங்க. இப்படி கண்டுபிடிச்சாதான் அந்த இதை கண்டுபிடிச்சிட்டு அதன் வழிய வந்தாதான் ஒரு மனிதன் சரியான வழியில அவனுக்குரிய வழி எது அப்படின்னு சொல்லி அந்த யோகத்தையும் அடைய முடியும், அந்த வெற்றியவும் அடைய முடியுங்க. அத மாதிரி காற்று வந்து, அதாவது காற்று ஆத்மா, உடல் ஜீவன். உடல் ஜீவன் அப்படின்னாக்க நம்ம என்ன நினைக்கிறோம், உடலை வந்து நம்ம உடலையே மட்டும்தான் நேசிக்கிறோம், நம்ம ஜீவனை வந்து நேசிக்கிறதே இல்லை, அதை பத்தி கண்டுக்கிறதும் இல்லை. அப்ப அந்த உடல் வந்து அழியக்கூடியது, ஆனா ஜீவன் வந்து அழியாதது. அந்த உடல் வந்து அழியக்கூடியது, அதுக்கு பேர் வந்து பக்த ஆத்மா, கர்ம ஆத்மா, ரெண்டையும் சேர்ந்து கொண்டு வர்றதுதான் அரச மர வழி. புரியுதுங்களா? பக்த ஆத்மா, கர்ம ஆத்மா, இந்த ரெண்டையும் சேர்ந்து கொண்டு வர்றதுதான் அரச மர வழி. அப்ப ஒரு நம்ம வாழணும் அப்படின்னு நினைச்சோம்னா நீரையும் அரச மரத்தையும் எடுத்துக்கிறணும். அதாவது நல்ல முறையில ஒரு ஒரு செயல் செய்யும் போது, அதாவது விடாம வாழணும், எப்படி வாழையடி வாழையா வாழணும் அப்படின்னாக்கா அரச மரத்தையும் நீரையும் கைதொழுவணும். ஒரு அரச மர இலையை எடுத்து நம்ம நாவல போட்டுக்கிட்டு எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்துல வெற்றி நிச்சயமாகும். இது வந்து இது லேசான ஒரு தாந்திரிகம் கிடையாது உங்களுக்கு. அது முழு முதற் கடவுளான முக்கோடி தேவர்களும் சொன்ன இது தேவ ரகசியம். இந்த அரச மரத்தினுடைய இது எதுவுமே வேண்டாம். இந்த இதை மட்டும் கூட ஒரு வேப்ப இலை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு முதல்ல அரச மரம், அரச இலை, அதுக்குள்ள வேப்ப இலைய வைக்கணும். வேப்ப இலைய வச்சு இந்த வழி நடந்து வந்தீங்கன்னாக்க ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த கர்ணநாதன்களா இந்த அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அதே மாதிரி இந்த கிரகங்கள் மட்டும் நம்மளுக்கு உதவி செய்யாது, மிருகங்களும் உதவி செய்யும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு மிருகம் இருக்கு. இந்த மிருகத்தை இப்ப அதாவது கிரகங்கள் உதவியே செய்யல அப்படின்னு நீங்க ஒரு கணிப்பு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அடுத்து எதுக்கு நீங்க போறீங்க? மிருகத்துக்கு போறீங்க. உங்களுக்கான அந்த மிருகத்தை அது வழி நடத்தி நம்மளை கூட்டிட்டு போகுதா அப்படின்னு பாருங்க. அப்படி இல்லையா, அப்ப நம்மளுக்கான விருட்சம், மரம் வந்து நம்மளுக்கு உதவி செய்தா, ஏதோ ஒரு
பஞ்ச 5 இந்திரியங்கள்ல ஏதோ ஒண்ணு ஒருத்தர் தான், நிறைய பேர் கிடையாது. ஒருத்தர் நம்மளுக்கு கட்டாயம் நம்ம கூடயே இருக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையே ஓடுது. அந்த ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிச்சு அதன் வழி நடந்தா வெற்றி நிச்சயம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருமதி வைரமணி அம்மா அவர்களுக்கு திரு ஆச்சாரியா ஆறுமுகம் ஐயா எங்களுடைய கௌரவ தலைவர் இப்போது பொன்னாடை போத்தி மகிழ்விப்பார். பொன்னாடை போத்த சொன்னா கையில கொடுக்குறாங்க. ரைட், நல்லது. நின்னுங்க, அப்படியே போட்டோ.